சீஷத்துவம், டிசைபிள்ஷிப், இதை குறித்துதான் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் அவரும் ஒரு குருவாகத்தான் இருந்தார். அவர் குருவாக இருந்தாலும் இயேசுவின் முன்பாக அவர் தன்னை சீடனாக கண்டார். புரியுதுங்களா? இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் குருவாகி விட்டால் நமக்கு மேலே யாரும் கிடையாது, நம்ம தான் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் மேலே இறைவன் இருக்கிறார், எல்லாருக்கும் மேலாக இறைவன் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை, இயேசு கிறிஸ்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். சீஷத்துவ வாழ்க்கையினுடைய ரகசியங்களை இந்த யோவான் மூலமாக, இயேசுவின் சீடராக அனுப்பப்பட்டவர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். எதில் தொடங்குகிறது? தேடலில் தொடங்கி ஆண்டவரை அறிந்து கொள்கின்ற அறிவில் அது நிறைவு பெறுகிறது. தேடலில் துவங்குகின்ற சீஷத்துவம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தேடலில் தொடங்குகின்ற சீஷத்துவம், எதை கண்டாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை தேடி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சீடர்களுக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு ஜென் துறவியிடம் ஒரு மனிதன் போய் பேசுகின்றான். பேசும்போது இந்த தத்துவம் தெரியுமா, அந்த அறிவியல் விஞ்ஞானம் தெரியுமா என்று பேசிக்கொண்டே இருக்கின்றான். தன்னுடைய அறிவை எல்லாம் காண்பித்துக் கொண்டே இருக்கிறான். ஜென் துறவி ரொம்ப அமைதியா இருந்தார். அமைதியா இருந்து கடைசியா சரி ஒரு தேநீர் அருந்த சொல்லலாமா அப்படின்னு கூப்பிட்டாராம். உடனே சரி அப்படின்னு வந்திருக்கிறான். தேநீர் அருந்துவதற்காக அவனை அழைத்து சென்றிருக்கிறார். தேநீர் கோப்பை மேஜையில இருக்குது. அந்த ஜக்குல இருந்து தேநீரை ஊற்றுகின்றார். அந்த கப்பு நிறைவாயிருச்சு. ஆனாலும் அவர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை, ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். தேநீர் அந்த கப்புல இருந்து மிகுதியாக இருந்ததுனால மேல இருந்து அது கொட்ட தொடங்குகின்றது, கீழே விழுந்துகிட்டே இருக்குது. உடனே அவரிடம் சீடராக வர விரும்பியவன் சொல்லுகின்றான், குருவே, நீங்கள் தேநீர் ஊற்றுகின்றீர்கள், அந்த கப்பு ஆல்ரெடி நிரம்பிருச்சு, இதுக்கு மேல அந்த கப்புல எதையுமே ஊற்ற முடியாது, நீங்க ஏன் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, நிரம்பிய கோப்பைகளில் எதையுமே சேமிக்க முடியாது, அதுபோல நீ சீடனாக என்னிடத்தில் வர விரும்புற, ஆனா ஏற்கனவே எல்லாம் அறிந்தவனாகவே எல்லாம் தெரிந்தவனாகவே நீ இருக்கும் போது நீ எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, உன்னை வெறுமையாக்கி கொண்டு வா. சீடராக வர விரும்பியவர்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு அவர்கள் தங்களை முழுவதுமாக வெறுமையாக்கி கொண்டு, ஏற்கனவே தனக்கு ஒரு தலைவன் இருக்கிறார், ஏற்கனவே அவனுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் யோவான் ஸ்நானகன் மூலமாக அநேக கருத்துக்கள் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்குது, எல்லாம் அறிந்தவனாக இருந்தான். யோவான் ஸ்நானகன் தான் அந்த காலத்துல இருந்ததுல மிகச்சிறந்த தீர்க்கதரிசி. எல்லாரும் அவனை கண்டு பயப்படுவார்கள், ராஜாவே அவனை கண்டு நடுங்குவார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு மனிதனாக யோவான் ஸ்நானகன் இருந்தார். அந்த யோவான் ஸ்நானகனின் சீடர்களாக இருந்தவர்கள், யோவானின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவர்கள், இயேசுவிடம் வரும்போது தங்களை வெறுமையாக்கி கொண்டு முழுமையாக இயேசுவுக்கானவர்களாக அங்கே அவர்கள் வருகிறார்கள். அப்போ நாம் ஆண்டவருடைய சீடராக வேண்டுமானால் நாம் கற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சீடர்கள் அப்படின்னாவே அதற்கு கிரேக்கத்திலையும் சரி லத்தீன்லையும் சரி அதனுடைய அர்த்தம் கற்றுக்கொள்பவர் அப்படிங்கிறது அர்த்தம். மத்தேஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லுக்கு, டிசைபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லுக்கு அர்த்தமே கற்றுக்கொள்பவர். அப்போ நான் கற்றுக்கொள்வதற்காகத்தான் வருகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு மமதையில பல நேரங்கள்ல நம்ம கற்றுக்கொள்ளுதலை மறந்துவிட்டு நாம் பிறருக்கு நம்முடைய அறிவை வெளிப்படுத்துவதற்காகவே முயற்சி செய்திருக்கிறோம். தெரிந்த ஒரு கதை தான். 2 பேர் படகுல பயணம் செய்து கொண்டிருந்தாங்க. அவர் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். அவர் அந்த போட்டு ஓட்டுறவனை பார்த்து கேட்டாரா, படகு ஓட்டுகிறவரை பார்த்து, உனக்கு திருக்குறள் தெரியுமா அப்படின்னு கேட்டாரா. எனக்கு திருக்குறள்லாம் தெரியாது அப்படின்னா. வாழ்க்கையினுடைய 4 பங்கை நீ இழந்து விட்டாய், திருக்குறள் தெரியலன்னா உனக்கு வாழ்க்கையில 4 பங்கு இல்லை.
ஒரு 25 ஆண்டு காலத்தினுடைய நன்மைகளை சந்தோஷங்களை நீ இழந்துட்ட அப்படின்னாரா? சரி பண்ணிட்டு அமைதியா அவர் கேட்டுட்டு திரும்பவும் படகை இயக்கிக்கிட்டே இருந்தாரா? கொஞ்ச நேரம் கழிச்சு சிலப்பதிகாரம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரா? அவருக்கு சிலப்பதிகாரம்னா என்னன்னே தெரியல அப்படின்றாரு. உடனே சொல்றாரு, வாழ்க்கையினுடைய அரை பங்கை நீ இழந்துட்ட, உனக்கு ஒரு ஞானம் இல்ல, ஒரு அறிவு இல்ல, இப்படி வாழ்ந்துட்டியப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த படகு இயக்குனவர் கேட்டாரா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு. மூணாவது கேள்வி, இப்போ படகு ஓட்டுறவர் கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியாதே அப்படின்னு. அப்ப அவர் பதிலுக்கு என்ன சொல்லியிருப்பாரு, வாழ்க்கையவே இழந்துட்ட. அநேக நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்டதுல நாம் மேன்மையாக நாம் பெற்றுக்கொண்டது அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோமே தவிர, அமைதியாக கற்றுக்கொள்பவர்களாக, அமைதியாக நாம் காண்பவர்களாக இல்லை அப்படின்னு தான் வேதம் சொல்லிக்கிறது. அதான் இந்த பகுதியில ஆண்டவர் சொல்ற, வந்து பாருங்க, நீங்க வேணும் அப்படின்னு கம்மன்சி, நீங்க வந்து பாருங்க. நீங்க எல்லாவற்றையும் இருக்கிற இடத்திலேயே அறிந்து கொள்ளணும்னு நினைக்க கூடாது. ஒரு பழைய கட்டடம் ரெனோவேட் பண்றோம், கீழே ஒரு தளம் இருக்குது, இன்னும் நமக்கு தேவைப்படுது ஒரு 2 தளம் கட்டணும் அப்படின்னு. பழைய கட்டடத்தின் மீது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி முயற்சி எடுக்க மாட்டாங்க. அவர்கள் புதிதாக தொடங்குவார். அது போலதான் டிசைபிள்ஷிப். இறைவனிடம் நாம் செல்லும் போது நாம் நம்மை வெறுமையாக்கி கொண்டு செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் என்னிடத்து வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் 2 பேர் ஆண்டவரை பார்ப்பதற்கு செல்லுகின்றார்கள். முதலாவது, சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா சொன்னார். மேசியாவை கண்டோம் அப்படின்னு அந்திரேயா போய் சொல்றார். இங்க அடுத்த செய்தியை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தவர்கள் இயேசுவின் பின்னாக செல்வதற்கு 2 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. வாய்ப்பு பெற்றவர்கள் பிறரை வரவழைக்கவில்லை. சீஷர்லாம் அப்படிதான் பார்த்துக்கோங்க. சீடர்னா எப்படிப்பட்டவங்க? வாய்ப்பை பெற்றவர்கள் பிறருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவார்கள். அது செய்யணும். இன்றைக்கு நமக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா, அந்த பொசிஷன் கிடைச்ச உடனே நம்மோட இருந்தவங்க அல்லது பிறரையும் அந்த பொசிஷனுக்கு அழைச்சிட்டு வர பார்க்கணும். இவர்கள் வந்தால் நம்முடைய அந்த அதிகாரம் குறைந்து விடுமோ, அல்லது இவர்கள் வந்தால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு உலகம் அந்த பயத்துல இருக்கிறதுனாலதான் இன்னொருவரை அழைத்து வருவதற்கு தயங்குகிறது. இன்னொருவரை தன்னோடு கூட இணைத்து கொண்டு வருவதற்கு தயங்குகிறது. ஆனா உண்மையான சீடர்கள் பிறரை அழைத்து வருவார். இவர் சீமோனை அழைத்து கொண்டு வருகின்றார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்னன்னா, இப்ப அந்திரேயா தன்னை மாத்திரம் அந்த இடத்துல நிலைநிறுத்தாமல் பிறரையும் இறைவனுடைய சீஷத்துவ வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து வந்தார். ஒரு இருட்டு அறை இருக்கிறது. அந்த இருட்டு அறையில ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஏற்ற இன்னொரு மெழுகுவர்த்திய அதுல ஏற்றி அந்த அறையில வைப்பதனால இந்த மெழுகுவர்த்திக்கு ஏதாவது குறைச்சல் வரப்போதா? மாறாக அறை என்பது இன்னும் வெளிச்சம். இயேசுவுக்கு சீடராக இன்னொருவர் வரும்போது நான் குறைச்சல் படுவதில்லை, மாறாக இன்னும் அநேக வெளிச்சத்தை காண்பார். அதுக்காகத்தான் ஆண்டவர் சீடராகுங்கள் சீடராகுங்கள் அப்படின்னு. சீடராகுதல் என்பது இப்படிப்பட்டது. அநேகரை நாம் அழைத்துக் கொண்டே வர வேண்டும். இந்நாட்கள்ல கூட ஆண்டவர் சொல்லும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அநேகரை சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லுவார். சீஷராக்குங்கள். சீடர்கள் என்பவர்கள் பிறரையும் இறைவனுக்குள்ளாக அழைத்து வருகிறார். இந்த அந்திரேயா அந்த ஒரு பணியை செய்கின்றார். அப்படி அந்திரேயாவாக நீங்கள் மாற ஆண்டவர் விரும்புகின்றார். சீஷர்கள் என்பவர்கள் தேடுவதில் தொடங்குகிறார்கள். தேடல் தான் முதல். இறைவன் யார்? அந்த தேடல் இருக்க வேண்டும். இறைவன் பின்பாக செல்லுகிறவர்கள், அதுதான் சீடர்கள். சீடர்கள் என்பவர்கள் தங்களை வெறுமைப்படுத்திக் கொள்கிறவர்கள். வந்து பாருங்கள், நீங்க இருக்கிற இடத்துல இருக்காதீங்க, நீங்க வந்து பாருங்க ஆண்டவர் யார், அவருடைய அன்பு என்பது, அவருடைய மகத்துவங்களை நீங்கள் வந்து பாருங்கள்.
அப்போ ஏற்கனவே நிரப்பப்பட்டவர்களாய் இராமல் நாம் நம்மை முழுவதுமாக கரைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். சீஷர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கும். தங்களை வெறுமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் பாதத்துல வந்து நிற்கும். வெறுமையான பாத்திரமாக ஆண்டவர் சமூகத்துல வந்து நிற்கும். 3வது சங்கீதத்துல சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ இறைவனுடைய சமூகத்துல வெறுமையாய் போகின்றவர்கள் திரும்பி வரும்போது இறைவனால் நிரப்பப்பட்டவர்களாய் வருவார்கள். அதுதான் ஆண்டவருடைய அன்பின் ஆசீர்வாதங்கள். அவர் ரட்சிப்பின் தைலத்தை ஊற்றுவார். அந்த ரட்சிப்பின் தைலம் அநேகருக்கு ஆசீர்வாதமாகும். அது மாத்திரமல்ல, 3வதாக இங்கு சொல்லப்பட்ட ஒரு அழகான செய்தி, அவர்கள் பிறரை அழைத்து வருவார்கள். தாங்கள் மாத்திரம்தான் இந்த இடத்திற்குரியவர்கள் இந்த இடத்தை அடைச்சுக்கிட மாட்டாங்க. அவர்கள் பிறருக்கும் இடம் அளிப்பார்கள். பிறரையே அழைத்து வந்து ஆண்டவர் அருகிலே வந்து நிற்க செய்வார்கள். இயேசுவின் சீடர்கள் 12 அது நாம் பார்க்கின்றோம். ஆனா இந்த 12க்கும் அதிகமான சீடர்கள் இயேசுவிற்கு இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. 12 சீடர்கள்ல பெண் சீடர்கள் இருந்தாங்களா? அப்போ சீடத்துவ வாழ்க்கையில எல்லாருக்கும் இடம் உண்டு. அவர் யாருக்கு இடமில்லை என்று சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் இடம் உண்டு. அப்ப 12 சீடர்கள் அப்படிங்கிறது எதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்குது? 12 சீடர் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது எதுக்கு அடையாளமா சொல்றாங்க? பைபிள் படி பாத்தீங்கன்னா 12ங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 12ங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த 12 கோத்திரங்களுக்கு ஒரு இணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 12 சீடர்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்ட செய்தி. இங்கே கூடி வந்திருக்கிறீங்க இல்லையா, திருச்சபையாக இருக்கிறீங்க இல்லையா, நீங்களா யாரு? இயேசுவின் சீடர்கள். இயேசுவின் சீடர்கள். சீடரை தொழுவதற்கு யார் வந்தாலும் இயேசு அவர்களுக்கு முன்பாக இருக்கின்றார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படிங்கிற ஒரு அழகான வாக்கியம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சீடர்களை தொட வருகின்றவர்களுக்கு முன்பாக இயேசு வென்று நான் தான், அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சீடராய் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக நின்று அறிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களை, நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமான சீடராய் இருக்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.